தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப், இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப், இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப், இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப், இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப், இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப், இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது.
அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப் இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப் இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப் இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப் இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் சுமார் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 50 நிமிடங்கள் பேசியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா எங்களுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்கிறது, ஆனால் இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு அதிக பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்தியாவின் வரி விதிப்பு முறைதான் காரணம் என்று சாடிய ட்ரம்ப் இந்த ஒருதலைபட்சமான வர்த்தக உறவு பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது என்று ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப் இது குறித்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீன அதிபர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது.